வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மினி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். நேற்று மார்க்கெட் வந்து பல தடவை 66,600 66,200 சப்போர்ட் எடுத்து 67,600 வரைக்கும் வந்து அங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து 67,600 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சார்ட்டை கொஞ்சம் சுருக்கி இருக்கிறேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த லெவல் இருக்குல்ல 67,600 அப்படின்ற இடத்துல பல தடவை சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சு அது பலன் கொடுக்காம தான் மார்க்கெட் ட்ராப் ஆகி இப்போ கீழே வந்திருக்கு. மறுபடியும் இதே ரேஞ்சில் தான் மார்க்கெட் கடந்த நேற்று மார்க்கெட்லாம் வந்து 66,600 டெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ அதே ரேஞ்சை தான் டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சிட்ருக்கு. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாமல் ஓரளவு கீழே மறுபடியும் வந்துட்டு திருப்பி மேலே மூவ் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ தற்காலிகமாக 67,800 நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லை 67,900 67,900 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பு. இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டோட சார்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட்டில் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, $25.94 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் பாதுகாப்பாக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேஞ்சில் இங்கே சப்போர்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. நேற்று மார்க்கெட்டில் இதை தான் ரெஃபரன்ஸாக வச்சு ட்ரேட் பண்ணோம். இந்த லெவலை விட்டு மார்க்கெட் பிரேக் ஆகி கீழே வர சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, மார்க்கெட்டில் MCXயில் செல் பண்ணலாம். இது investing.comல ஃப்ரீயாக கிடைக்கிற சார்ட் தான். 25.94 மொத்தம் சொல்லப்போனால் இது $26 நம்ம குத்து மதிப்பாக எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த $26 ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆகி நிற்கிது அப்படின்றது தான் அடுத்த ஒரு கொஸ்டினாக இருக்க போகுது. ஸோ இதை வந்து அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக பார்க்கணும் $26 அப்படின்ற ரவுண்ட் நம்பரில் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம முன்னாடி ட்ராப் பண்ண மாதிரி இன்னொரு லைன் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி இந்த இடத்துல இந்த ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு கீழே ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னா நம்ம MCXயில் மார்க்கெட்டில் அந்த இடத்துல வந்து செல் பண்ணுங்கள். செல் பண்ணோம் அப்படின்னா ஓரளவு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த ஜோனை தான் நம்ம என்ன ரேஞ்சில் எடுத்துருக்கிறோம் அப்படின்னா 67,900 67,900 நம்ம எடுத்துருக்கிறோம். அதுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டில் செல்லிங் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இது ஒரு ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பல தடவை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ப்ரைஸ் கீழே இருந்து மேலே போகிறதுனால இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ஸாக தான் இதை பார்க்கணுமே தவிர இதை நம்ம சப்போர்ட்டாக பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். பாதுகாப்பாக ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த ரெஃபரன்ஸ் லைனும் கொடுத்துருக்குறோம். ஒருவேளை இந்த 25.86 அப்படின்ற லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்தால் நீங்கள் செல் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.